வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம சில மாவட்டம் தூத்துக்குடின்னு நினைக்கிறேன், அதுல இருந்து புஞ்சை ஃபர்ஸ்ட் வரணும்னு கேட்டாங்க. அதே மாதிரி ரவுண்டிங் நியரஸ்ட் வேணும்னு கேட்டாங்க. அதே மாதிரி பேஜ் சப்டோட்டலும் கேட்டாங்க. அது மூணுமே வர மாதிரி இந்த இதுல இருக்கு. இதுல என்னன்னா, நீங்க ஏரிஸ் ஃபுல்லா காப்பி பண்றீங்க. இதுல ஏரிக்னு ஒரு இது இருக்கு பாருங்க. இதுல A1ல வச்சு பேஸ்ட் மேட்ச் டெஸ்டினேஷன் ஃபார்மேட் கொடுங்க. இது வந்து இந்த மேக்ரோ வந்து கம்ப்ளீட்லி ரீரிட்டன் மேக்ரோ, ஸ்கிராச்ல இருந்து ரெடி பண்ணது, அதனால ஈஸியா இருக்கும். இதுலயே நீங்க எத்தனை ஒன்னா பேஸ்ட் பண்ணி நீங்க ரெடி பண்ணிக்கலாம். ஆனா அந்த 10 to 1 கிரியேட் ஆன உடனே இந்த ரோல இருக்குது மிச்சதெல்லாம் வந்து டெலீட் பண்றேங்க. அதாவது 5வது ரோல இருந்து. இப்போ இதை நான் வந்து இதுல பாருங்க, புஞ்சை நஞ்சைன்னு இருக்கா. இப்ப வந்து நான் நஞ்சை ஃபர்ஸ்ட் வேணும், புஞ்சை ஃபர்ஸ்ட் வேணுமான்றத நம்ம இது பண்ணலாம். இப்ப வந்து நான் நஞ்சை கேட்கறேன். இப்ப நஞ்சை தான் ஃபர்ஸ்ட், அதனால நஞ்சை எஸ் கொடுக்குறேன். அதே மாதிரி நியரஸ்ட் ரோபி எஸ் கொடுக்குறேன். பேஜ் நம்பர் ஒரு ரோக்கு எவ்வளோ 48 டிஃபால்ட்டா கொடுங்க. அதில் மாத்தணும், அதுக்கு ஏற்ற மாதிரி மார்ஜின் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இதெல்லாம் முடிஞ்சிட்டு பாருங்க, 12 செகண்ட்ஸ்ல இது வந்து பெரிய வில்லேஜ். அதுக்கே இப்ப நஞ்சை வந்து ஃபர்ஸ்ட் வந்துச்சு, புஞ்சை வந்து ஃபர்ஸ்ட் வந்து செகண்ட் வந்துச்சு. அதுக்கான இது நிலவரி வந்து முழுமை வந்து நியரஸ்ட் ஆயிருக்கு. பாத்தீங்களா? இது வந்து 7.2 நெக்ஸ்ட்னு கொடுத்துருந்தா என்ன இருக்கும், 8 ஆயிட்டு இருக்கும். அதே மாதிரி என்னது, இது 4.25 வந்து 5 ஆயிட்டு இருக்கும். ஆனா 4 தான், அதாவது இது நியரஸ்ட். இந்த ஒரு ரூபாய்க்குள்ள இருக்குது மட்டும் ₹1 மிச்சதெல்லாம் நியரஸ்டுக்கு போயிடும். இதோ 6.60 வந்து 7 ஆயிடுச்சு பாருங்க, ஏன்னா இதுதான் நியரஸ்ட் இதுக்கு. அது மாதிரி போயிடும். ஓகே, இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி இதுல பேஜ் டோட்டல் இங்க வந்துட்டு இருக்கும். ஒரு பேஜுக்கும் பேஜ் டோட்டல் அப்படியே நீங்க அப்படியே பாத்தீங்கன்னாலே அது கரெக்டா இருக்கும். ஒரு பேஜ்லயும் பேஜ் டோட்டல் கரெக்டா வர மாதிரி எல்லாமே செட் பண்ணிக்குது. ஓகேங்களா? நீங்க இதுல மாவட்டம், வட்டம், வில்லேஜ் மட்டும் மாத்தினாலே போதும். கீழே வந்து அதுக்கான இதுவும் வந்துட்டு இருக்கும். அந்த பேஜ் டோட்டலினுடைய ஒரு டோட்டல் அதனுடைய இதுவும் வந்துட்டு இருக்கும் இங்க. ஓகேங்களா? சம்மரி. அதே மாதிரி 14 வந்து ரெடி ஆயிடும் உங்களுக்கு அதே மாடல்ல. இப்போ நான் வந்து இது என்ன நியரஸ்ட் பார்த்துட்டோம், இது நஞ்சை ஃபர்ஸ்ட் வர மாதிரி பார்த்துட்டோம். இப்போ வந்து நான் இதுலயே புஞ்சை ஃபர்ஸ்ட் வர மாதிரி சொல்றேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இந்த 5வது ரோல இருந்து வச்சு கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் ஏரோ அழுத்திட்டு செலக்ட் ஆனவுடனே என்டர் ரோ டெலிட் கொடுத்துருங்க. ஏன்னா அந்த ரெட் ஃபார்மேட்லாம் அப்பதான் கரெக்டா போகும், எல்லாம் வந்து அந்த ரெட் ஃபார்மேட்டா அப்படியே இருக்கும். அதே மாதிரி இதுக்கும் என்டர் ரோ கொடுத்துடுறீங்க. ஓகே, நம்ம என்ன இப்போ பார்த்தோம், நஞ்சை ஃபர்ஸ்ட் பார்த்தோம். இப்போ புஞ்சை பார்க்கலாம். இது ஒண்ணுமே பண்ண தேவையில்ல. இது குத்தீங்கன்னா இப்போ புஞ்சை ஃபர்ஸ்ட்டுக்கு நோ கொடுக்குறேன், நெக்ஸ்ட் ருப்பிக்கும் நோ கொடுக்குறேன். அதே 48 வச்சுக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா மார்ஜின் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி அந்த பேஜ் டோட்டல் இது பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, போய் புஞ்சை ஃபர்ஸ்ட் வந்துச்சு பாருங்க. அதுல நஞ்சை ஃபர்ஸ்ட் வந்துச்சா, புஞ்சை வேணா புஞ்சையே அது தன்னாலேயே ஹெட்டிங் மாறிக்கும், புஞ்சை ஃபர்ஸ்ட் வந்துடும். இது பாருங்க, நெக்ஸ்ட் 7 வந்து அதான் நான் சொன்ன மாதிரி 8 ஆயிடுச்சு. அதே மாதிரி 4.25 5 ஆயிடுச்சு. அது மாதிரி தான் நெக்ஸ்ட்டுக்கு போயிடும் இது. ஓகே, இதுவும் அதே மாதிரி சப் டோட்டல் வரும், சம்மரியும் கீழே வந்துடும். ஓகே, அதே மாதிரி 14 ஜென்ரேட் ஆகும். ஓகேங்களா? இதுல 3 ஆப்ஷனுமே உங்களுக்கு வந்துச்சு. அதே மாதிரி ஏதோ ஒரு தாலுக்குல இருந்து கேட்டாங்க, காலி பட்டாவும் வேணும் அப்படின்னு. அந்த தாலுக்கு எந்த தாலுக்குன்னு தெரியல, அதை பத்தி அடுத்த வீடியோல பார்க்கலாம். அந்த தாலுக்குல பாக்குற வியோங்க யாருன்னா இதை பார்த்தீங்கன்னா கமெண்ட் போடுங்க. அதே மாதிரி ஒரு 10 கமெண்ட்டுக்கு மேல வந்தா அந்த தாலுக்குல இருக்கிறவங்க எல்லாருக்கும் தேவைன்ற மாதிரி நினைச்சு நான் அதுக்கு ரெடி பண்றதுக்கு முயற்சி பண்றேன். நன்றி, வணக்கம்.